சரிகமபா நிகழ்ச்சியில அபிஷேகா பாடாததற்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில சமீபத்தில டெடிகேஷன் ரவுண்ட் நடந்துச்சு. அண்ட் இந்த ஒரு சீசன்ல மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு நாயகி அப்படின்னா, அது அபிஷேகா அவர்கள் தான். அவங்க பாட வந்தாலே அந்த பாட்டு செம ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அந்த பாடலால அன்னைக்கு அவங்க கோல்டன் ஷவர் வாங்காம போகவே மாட்டாங்க. மக்கள் மத்தியில அவ்வளோ பிரபலமா மாறியிருந்தாங்க. இந்த ஒரு டெடிகேஷன் ரவுண்ட்ல அவங்களுக்கும், அவங்க அம்மாவுக்கும் பாச போராட்டம் இருக்கும். என்ன மாதிரியான பாடல டெடிகேட் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நம்ம யாருமே எதிர்பார்க்காத விதமா அபிஷேகா இந்த வாரம் பாடவே வரல. அபிஷேகா அவர்களோட ப்ரோமோ வராதப்பயே நம்ம எல்லாருக்கும் சின்னதா ஒரு சந்தேகம் வந்துச்சு. நெறைய பேர் வந்து அபிஷேகா அவர்கள் இந்த ஒரு சீசன்ல மத்தவங்கள ஓவர் ஷேடோ பண்றாங்க. முழுக்க முழுக்க இந்த சீசன்னா அபிஷேகா மட்டும் தான் தெரியிறாங்க. இப்படியே போச்சுன்னா அவங்க வின் பண்ணிருவாங்களோ அப்படின்னு சேனல் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்றாங்களா? அப்படிங்கிற மாரி நம்ம எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா சமீபத்தில தெரிய வந்திருக்குது என்ன அப்படின்னா, அபிஷேகா அவர்களுக்கு கடந்த சில வாரங்களா உடல்நலம் முடியாம இருக்கு. குறிப்பா த்ரோட் பெயின் வந்து அவங்களுக்கு இருக்காமா. அந்த ஒரு காரணத்தினால அவங்களால சரியா பாட முடியல. இதனால ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் பாடுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாமா. அதனால தான் இந்த முறை வந்து அபிஷேகா மிகப்பெரிய அளவுல பாடல அப்படிங்கிற மாரியுமான டாக்ஸ் வந்திருக்கு. அபிஷேகா அவர்கள் இந்த மாரியான நிலையில பாடுறது அப்படிங்கிறது கண்டிப்பா அவங்களோட ஹெல்த்துக்கு மிகப்பெரிய ப்ராப்ளமா வரும் அப்படிங்கிற மாரியும் ஜட்ஜஸ் சொல்லியிருந்தாங்களாமா. இதுதான் சமீபத்தில கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அபிஷேகா அவர்கள் பாடியிருந்தாங்க. பட் அவங்க பாடுனது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த வாரம் தான் டெலிகாஸ்ட் செய்யப்படும். ஏன்னா இந்த ஒரு வாரம் டெடிகேஷன் ரவுண்ட் இல்லையா? கண்டஸ்டன்ட்ஸ் பாடுறது, ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் குடுக்குறது அப்படிங்கிறத தாண்டி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஸ்டேஜுக்கு வரது, அவங்களோட ஹோல்சம் மொமெண்ட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. குறிப்பா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா, தாத்தா, பாட்டி வந்திருந்தாங்க. ஒருத்தருக்கு வந்து அக்கா வந்து கிஃப்ட் குடுத்திருந்தாங்க. இப்படி இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவே நேரம் அப்படிங்கிறது அதிகமான அளவுல எடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸ்க்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ அப்படியே 2ஆ பிரிச்சிருக்காங்க. ஒரு பாதி கண்டஸ்டன்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் வந்து இந்த ஒரு சனி, ஞாயிறு போட்டிருக்காங்க. 2வது பாதியோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அடுத்த வாரம் சனி, ஞாயிறு போட போறாங்களாமா. அதாவது பார்ட் 1, பார்ட் 2 அப்படிங்கிற மாரி பிரிச்சு போட போறாங்களாமா. பார்ட் 2ல தான் பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்த வாரம் தான் இவங்க பாடியிருக்கக்கூடிய பாடல்கள், அதாவது அபிஷேகா பாடியிருக்கக்கூடிய பாடல்கள், அவங்க அம்மா கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு அது எல்லாமே இருக்க போகுதாமா. சமூக வலைதளங்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் உடம்பு முடியலங்கிறாங்க. இன்னொருத்தர் அடுத்த பாட்டு வரப்போகுதுங்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் சேனல் ஓவர் ஷேடோ பண்ணுதோ அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இதில எது உண்மை, எது பொய் அப்படிங்கிறது நமக்கு உண்மையிலுமே புரியல. இந்த ஒரு விஷயத்துக்கு கிளாரிஃபிகேஷனுக்கு ஒண்ணு சேனல் தரப்புலேருந்து ஏதாவது அறிக்கை வரணும். அப்படி இல்லனா அபிஷேகா அவர்களே இந்த வாரம் என்னாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிடணும். இது 2ம் வந்தா தான் என்ன கதை அப்படிங்கிறதே தெரியும். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? வர வாரம் அபிஷேகா அவர்கள் பாடுவாங்களா? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.